இதை நீங்கள் ட்ரோல் பண்ண முடியாது. நம்பியார் சார் பூவே உனக்காக நடித்தார். நான் அவரோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஐயா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, என்ன படம் நடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி படம் என்ன ஷூட்டிங் போனீங்க அப்படின்னு. சும்மா ஷூட்டிங்கில் பேசுகிறதுக்கு, ஐயா இதுக்கு முன்னாடி என்ன ஷூட்டிங் போயிட்டு வந்தீங்க. வாடிய மலர்கள்னு ஒரு படம் பண்ணேன். இல்லை சார் அது பாச மலர்கள் நீங்கள் நடித்த படம், அதான் ஓடலி, அப்போ வாடிய மலர்கள் தானே அப்படின்னாரு. அவருடைய ட்ரோல் பாருங்கள். எப்போ 95ல் அவருக்கு அந்த சென்ஸ் இருக்குது. அதான் ஓடலி, அப்போ வாடிய மலர்கள் தானேன்னாரு. அப்போ பாச மலர்கள்னு ரேவதி மேடம் நல்லா நடித்த அதில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் புதுசாக ஏதாவது படப்பிடிப்புக்கு போயிட்டு வந்திருப்பாரா அப்படிங்கிறதுக்கு, ஐயா என்ன படம் போயிட்டு வந்தீங்க ஷூட்டிங் அப்படின்னா, வாடிய மலர்கள்னு ஒரு படம் பண்ணேன். இல்லைங்க அது அப்படின்னா, அதுதான் ஓடலி, அப்போ அது வாடிய மலர்கள் தானே அப்படின்ட்டு. ஒர்க் பண்ண படத்தை கூட அது ஒரு ஜாலியாக ஒரு இதாக அவங்களே கூட இது இல்லை, அவ்வளவு சென்சிட்டிவான அவ்வளோ ட்ரோல் அப்போவே பண்ணக்கூடிய ஒருத்தர் இருந்திருக்காரு, நம்பியார் சாமி. அவர் ஒரு சாமி, பாசிட்டிவான ஒரு பேச்சு. இன்றைக்கு இளைஞர்களிடம் அது மிக அதிகமாகிவிட்டது.